அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் கலை. ட்ரிபிள் ஏ ஹோம் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவாதிரை களி. திருவாதிரை களி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. என்னென்னா, பச்சரிசியை சில பேர் வறுத்து அரைக்கணும், இல்லை புழுங்கரிசியை ஊற வச்சு ஆட்டி செய்யணும். இப்போது நிறைய பேர்த்துக்கு வேலைக்கு போகிறதுனால அது செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். விரதம் இருக்கிறவங்க மாவு ஐட்டம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. சில பேர் துளசி தண்ணி இது மாதிரி குடிச்சிட்ருப்பாங்க. இப்போது நம்மளுடைய காலத்துக்கு ஏற்ப ரவையை வச்சு எப்படி ஒரு களி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ரவை, வெல்லம், முந்திரி பருப்பு, ஏலக்காய். 1 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை நல்லா அடுப்பில் கொதிக்க வச்சுட்டு ரவையை நெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதை தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்கணும். ரவையை கொட்டிட்டேன். ரவை நல்லா வெந்த உடனே வெல்லத்தை காய்ச்சி வடிகட்டி அதில் ஊற்றிருக்கேன். இது கேசரி பதத்துக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி எடுத்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும். இப்போது ஏலக்காய் போட்டு அதையும் நல்லா கிண்டி எடுத்துக்கணும். ஏலக்காயை போட்டதுக்கப்புறம் முந்திரி பருப்பை கட் பண்ணி நல்லா நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்னா அதையும் இதோட சேர்த்து கலந்துக்கலாம். தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா இதோட கூட விட்டுடலாம். நான் இப்போ முந்திரி பருப்பை வறுத்து அதோட சேர்த்து கலந்துக்கிறேன். முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு நெய் அதில் விட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கிங்க. இதையும் நல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்குங்க. இதை நல்லா கிண்டினோன்னா திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா சுவையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.